ஆனா அந்த நேரத்திலே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் சூழ்ந்தது, முழு உலகமும் இருளால் மூடப்பட்டது. மதியம் 12 to 3 மணி வரைக்கும். ஏன்னா இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லாம் வல்ல இறைவன், அந்த சர்வத்தையும் உண்டாக்கின கடவுள், இந்த முழு உலகத்தையுமே உண்டாக்கின கிரியேட்டர், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் மனிதனுக்காக. இந்த அடையாளத்தை கவனிங்க. யாருக்காவது இப்படி நடந்திருக்குதா? யாருக்காவது இப்படி சம்பவிச்சிருக்குதா? யாராவது சிலுவையில தொங்கும் போது இப்படி நடந்திருக்கிறத நீங்க கேள்விப்பட்டதுண்டா? ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் போது ஒரு அந்தகாரமும் இருளும் பூமியை மூடினது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு மரிக்கிறார் சிலுவையில. பூமி அதிருகிறது, கண்மலை பிளக்கிறது. ஆனா அந்த ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, மரணம் ஆள முடியாதவர், மனிதனுக்காக சிலுவையில தொங்கி மரிக்கும் பொழுது இப்படி இயற்கை தன்னுடைய அடையாளங்களை காண்பிக்கிறது. இவர்தான் தேவனுடைய குமாரன் இயேசு, இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர், இவர்தான், இவர்தான் ரட்சகர் என்பதை இயற்கையே காண்பிக்கிறது. அங்க காவல் காத்து கொண்டிருந்தவர்களும் 100க்கு அதிபதியும் அவரை சிலுவையில் அடிச்சவங்களாம் அங்க நிக்கிறாங்க. சம்பவித்த இந்த காரியங்களை பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க, அப்படியே மிரண்டுட்டாங்க. சொல்றாங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான். ஏன்னா அவங்க எத்தனையோ பேர் சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சிலுவையில் அறைந்து கொள்வது என்பது ஒரு மரண தண்டனை. மிக கொடூரமான குற்றத்தை நிகழ்த்தினவர்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்படி எத்தனையோ பேர் சிலுவையில் அடிச்சவங்க இவங்க. ஒருவருக்கு கூட இப்படி நடந்தது அவங்க பார்த்ததே கிடையாது. பூமி அதிர்ச்சி, அந்தகாரம், ஒரு மிகப்பெரிய இருள், இந்த இயற்கை சீற்றங்கள் நடந்ததை பார்த்ததே கிடையாது. எத்தனையோ பேர் துடிதுடிச்சு சாகிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனா ஒருவருக்கு கூட இப்படி இயற்கை நிகழ்வுகள் நிகழ்ந்ததே கிடையாது. அதனால இவர் யார்? இவரு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனா இருந்தாதான் இப்படியெல்லாம் நடக்க முடியும்ன்றாங்க. அவங்க நட்சத்திர அடையாளத்தை விட்டுட்டாங்க, முன்னணியில கிடத்தி இருந்த அடையாளத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அதையெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க, அதையெல்லாம் தவற விட்டுட்டாங்க. ஆனா இயேசுவின் மரணத்தில் நடந்த அடையாளத்தை சரியாய் கண்டுபிடித்து விட்டார்கள். இவர் தான் தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க அதுல தவற விட்டுருக்கலாம். இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு அனுக்கிரக காலம், இதுவே உங்களுக்கு ரட்சணிய நாள். எத்தனையோ தருணங்களை நீங்க தவற விட்டுருக்கலாம். ஆனா இந்த தருணத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. இவர்தான் ஜீவாதிபதி, இவர்தான் ரட்சகர், இவர்தான் உலகத்தை நியாயம் தீர்க்க வந்தவர்.